வணக்கங்களே, வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன் 2025க்கு எப்படி தயாராகுது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் பொறுத்தவரை 2 கட்டமா நடைபெறும். முதல் கட்டம் அப்படின்றது வந்து செப்டம்பர் 28, 2025 நடக்க உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. வந்து இரண்டாவது கட்டம் அதிலிருந்து 4 அல்லது 5 மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் முதன்மை தேர்வு அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். வந்து ஸோ அப்படி இருக்கிற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் பொது தமிழ் சொல்லுவோம் ஆர் பொது ஆங்கிலம் வந்து ஸோ அது வந்து 100 வினாக்கள் வந்து கேட்கப்படும். வந்து அண்ட் பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது 75 வினாக்கள் 75 கொஸ்டின்ஸ் வந்து அண்ட் ஆப்டிடியூட் கணிதம் அப்படின்றது வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். வந்து இதுக்கு வந்து நீங்க தயாராகணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வந்து அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2A அண்ட் 2 அப்படின்றது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 2A வந்து MCQ பேட்டர்ல ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அந்த 2 அப்படின்றது டெஸ்கிரிப்டிவா இருக்கும் லைக் குரூப் 1 மெயின்ஸ் மாதிரி. பட் அங்க 3 பேப்பர் இருக்கும், இங்க வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் சொல்லி பார்க்குறோம். அங்கேயும் 250 மார்க், இங்கேயும் 250 மார்க். பட் பேட்டர்ன் அங்க 10 மார்க்கு வந்து 1.5 பேஜ் இருக்கும், இங்க 10 மார்க்குக்கு 1 பேஜ் இருக்கும். அண்ட் அங்க 15 மார்க்குக்கு 2 பேஜ் இருக்கும், 2.5 பேஜ் இருக்கும். இங்க வந்து 15 மார்க்கு 2 பேஜ் இருக்கும். என்னன்னா அங்க 150 250 வேர்ட்ஸ்ல வந்து மெயின் குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இங்க 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ்க்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ்க்கு 100 வேர்ட்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் வந்து 200 வேர்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் டெஸ்கிரிப்டிவா எழுதுற மாதிரி இருக்கும். பேக் டு ஸ்கூல் 10th 12th காலேஜ் எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். மொத்தம் 3 எக்ஸாமா நம்ம கன்சிடர் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா வந்து 2A தனி மெயின்ஸ், 2க்கு தனி மெயின்ஸ் சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு வந்தோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் அப்படின்னு பொது தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கிராமர் பார்ட் அப்படியே நமக்கு 2A மெயின்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ இங்கேவே நம்ம ப்ராப்பராக நோட்டை போட்டு நல்லா எழுதி வச்சு நல்லா ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் 2Aக்கு அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மேக்ஸில் வந்து கணிதத்தில் ரீசனிங் இருக்கு. அங்கே 20+ டாபிக்ஸாக மெயின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் டேல. இங்கே இருக்கிறத நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து 10 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த 10 சப்ஜெக்ட்ல ஜிகே அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 9 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 9 சப்ஜெக்ட்டுமே வந்து நமக்கு வந்து மெயின்ஸ்ல வரும். பட் குரூப் 2Aல வந்து பார்த்தீங்கன்னா என்னது தமிழ்நாடு ஓரியன்டா தான் கேட்பாங்க. ஜாகிரபி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தமிழ்நாடு ஓரியன்டா இருக்கிறது எல்லாமே குரூப் 2க்கு வந்துடும். பட் குரூப் 2 டெஸ்கிரிப்டிவா போகும்போது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா அண்ட் தமிழ்நாடு அதாவது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க வந்து குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்ல வந்து. ஸோ அப்போ இங்க படிக்கிற நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் 2 மெயின்ஸுக்கு அப்படியே யூஸ் ஆகும் சொல்றாங்க. சரி, இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே நோட்ஸ் தான் முதல் விஷயம் வந்து. ஸோ அப்போ நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல பைலிங்குவல் கிளாஸஸ் வந்து இருக்க போது இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்பவே கம்பைனடா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்ம கொண்டு போறோம். எந்தெந்த டாபிக்லாம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வருதோ அதை நம்ம கிளாஸ் நடத்தும் போது அந்த டாபிக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி முந்தைய ஆண்டுகளில் வந்து மெயின்ஸ்ல வந்து அப்ஜெக்டிவ் அப்படி கேட்டிருக்காங்க, MCQல டிஸ்கிரிப்டிவ் அப்படி கேட்டிருக்காங்க, அந்த டாபிக் பார்த்துரும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா மட்டும் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா MCQ பேட்டர்ன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துரும். ஸோ அப்போ ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பைண்டா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சுட்டு போறோம். ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் நம்ம இங்கே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க செப்டம்பர் 28 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு வேலிடான ஒரு நோட்ஸ் வந்து இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம மோர் தென் 60% வந்து கவர் பண்ணி வச்சிருப்போம் வந்து. அண்ட் கிராமர் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணியிருப்போம். அண்ட் ரீசனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% கவர் பண்ணியிருப்போம் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்க போய் நீங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவராலா ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அடிஷனலா. ஸோ இப்போ நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது ப்ரிலிம்ஸ்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து 12 புக்ஸ் கொடுத்துரும். கிளாஸ் எல்லாமே புக்ஸ் பேஸ்டு கிளாஸ் தான். ஸோ அந்த புக்ஸ் பேஸ்டு கிளாஸ் அப்படின்றது நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்லையும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழையும் உங்க கையில புக் இருக்கும். ஸோ நீங்க கிளாஸ் பொறுத்தவரையும் அது அப்படியே அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய கண்டென்ட்டும் பைலிங்குலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொடுத்துருக்கும் வந்து. ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் கண்டென்ட் PDF ஃபார்மெட்ல அனடேஷனோட உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே கொடுத்துரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல வந்து கரண்ட் போய் சேர்ந்துடும். தேவைப்பட்டா பார்த்துக்கலாம் வந்து ஒரு விஷயம். ஸோ அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது புக்ல என்ன பண்ண போறீங்க அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ண போறீங்க ப்ரிலிம்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது. ஸோ அது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டுமே நம்ம சேர்த்து நம்ம சொன்னோம். இது வந்து மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க அது வந்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒன்று. ஸோ அடுத்து வந்து என்னன்னா டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமியில் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா வீக்லி என்ன பண்ணா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க. அந்த சப்ஜெக்டை வந்து படிப்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 50%, 60%, சில 90% கூட கவர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா வாரமும் 90% கவர் பண்ண முடியாது. ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஹெல்த் சரியில்லாமல் இருக்கும், ஏதாவது ஒர்க் வந்துடும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால கவர் பண்ணும். ஆனா இது வந்து திருப்பியும் அடுத்த வாரத்துல வந்து இந்த சிலபஸ் படிப்போமா அப்படின்னா அடுத்த வாரம் டெஸ்ட் ஷெட்யூல் அந்த சிலபஸே இருக்காது வந்து. அதுக்கு அடுத்த வாரம் இருக்காது.
ஸோ அப்போ மொதல் வாரம் படிச்சது 3 மாதம் கழிச்சு திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் போகும்போது எல்லாமே புதுசாக இருக்கும், எல்லாமே மறந்து போயிருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட், சார் எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சு, எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்டாக இருக்குது. இந்த மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை காலி பண்ணிடுறாங்க வந்து. ஸோ அப்போ நம்ம அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு டெய்லி டெஸ்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ டே 1ல் நம்ம கிளாஸ் எடுக்கிறத டே 2ல் வந்து மார்னிங் வந்தவொடனே ஃபஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி டெஸ்ட் போட்டிங்கன்னா அவங்க ரேங்க் என்ன அப்படி சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ரேங்க் யாரெல்லாம் வந்து சரியா பண்ணல, யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணலன்னு கேட்டுட்டு எல்லாரும் ரிவிஷன் பண்ணிடலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ டே 2 நம்ம நடத்தினதை டே 3 போகும்போது டே 3 மார்னிங் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது டே 1 டே 2 ரெண்டுமே சேர்த்து டெஸ்ட் வைப்போம். அப்போ டே 4 போகும்போது டே 1 டே 2 டே 3 மூணுத்தையும் சேர்த்து தான் அவங்களை டெய்லி டெஸ்ட். அப்போ ரெகுலராக அவங்களை ரிவிஷன் பண்ண வைக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து. அண்ட் செகண்ட் என்னன்னா டெஸ்ட் போட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து 200 கொஸ்டின் பேட்டர்ல வந்து எவரி வீக் வந்து நீங்கள் எழுதுறது வந்து. ஸோ அதை ரிவிஷன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஷார்ட் டர்ம் மெமரியில் இருக்கிறது ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா ஷார்ட் டர்ம் மெமரி, அது அந்த வாரம் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா லாங் டர்ம் மெமரி. அந்த லாங் டர்ம் மெமரியில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக இது மெயின்ஸ்ல இருக்கு நான் சொல்லிட்டேன், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ஆகணும் வந்து. ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறத நீங்கள் புத்தகத்திலே படிக்கலாம், இல்லைன்னா அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லது வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே நேரத்தில் கொண்டு போகிறது தான் நம்மளுடைய நோக்கம் சொல்லி பார்க்குறோம். இதில் ப்ராப்பர் ரிவிஷன் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து 80 டெஸ்ட் எழுதுவீங்க, வீக்லி டெஸ்ட் வந்து 16 அண்ட் ப்ரிவிஷன் டெஸ்ட் வந்து 8, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 2 எழுதுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் 28 அக்டோபர்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் வந்து. ஸோ அப்போ மெயின்ஸ் கிளாஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சிலபஸ் பேஸ் பண்ணி குரூப் 2 அண்ட் 2A பேஸ் பண்ணி உங்களுக்கான ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும், அந்த டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கும் அண்ட் வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். இதே பேட்டர்ல தான் உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு 13 புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ கம்பைன்டு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் குரூப் டிஏல மட்டும் இருக்கிறது, அதுக்கப்புறம் குரூப் 2ல மட்டும் இருக்கிறது சொல்லி 3 விதமாக கொடுத்துருப்போம். ஸோ அப்போ குரூப் டிஏ எக்ஸாம் எழுத போகும்போது ஃபர்ஸ்ட் குரூப் 2, 2A அண்ட் ரெண்டுத்துல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் குரூப் டிஏல இருக்க மட்டும் படிச்சுட்டு போயிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் குரூப் 2 எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2A ரெண்டுத்துல இருக்கிறது அப்புறம் குரூப் 2ல இருக்கிறது மட்டும் அப்படின்ற மாதிரி படிக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறோம். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே கம்பைன் பண்ணி என்ன பண்ண போறோம் வந்து 50% மேல மோர் தென் 60-70% நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணிடும். அண்ட் மெயின்ஸ் போகும்போது நமக்கு இன்னும் சுலபமா இருக்கும் சிபுக்கர் வந்து. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெஃபினட்டா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட்ல ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா வந்து ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து நான் எடுத்துக்கிறேன் வந்து. என்னோட சேர்ந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குரூப் 2, 2Aல சர்வீஸ் வாங்குறது உறுதி. எல்லாரும் நோக்கமும் அதிகமான சம்பளத்தில் ஆஃபீஸர் ரேங்க்ல போய் உட்காரணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நம்ம இப்பவே எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி நம்ம ஆரம்பிக்கிறது அடுத்த ஜனவரியில் நம்ம எழுத போற மெயின்ஸ் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு 2026 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்கு அந்த வருஷம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சர்வீஸ் வாங்கிட்டு அரசு அதிகாரியா போய் அமர்றது அப்படின்றது உறுதி. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9360533992 அப்படின்னு நம்பர் 9445703992 அப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஃபர்தரான டீட்டெயிலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த கிளாஸஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணி எப்படி அட்டன் பண்றது, ஆப்ல எப்படி டெஸ்ட் போடுறது, டிரைவ்ல எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வந்து. ஓகே, தேங்க்யூ.